Hello guys, welcome back to Money Making Ideas in Tamil. ஒரு பெரிய லாங் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த சேனலை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பெரிய கேப்னால், ஆக்சுவலாக நான் அந்த டயத்தில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு, சரி பிஸ்னஸை பற்றி ஏதாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பண்ணேன். நல்ல பீக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி காலேஜ் முடிஞ்சிச்சு, கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபாரின் போயிட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். ஸோ ரீசெண்டாக இப்போ சேனல் எடுத்து பார்க்கும்போது ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் மேலே இன்றைக்கி வரைக்கும் வீடியோவுக்கு வியூஸ் போய்கிட்டுருக்கு. அதனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், இன்னும் ஸ்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது, ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சேனல். மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா, ஐ வாண்ட் டு மேக் அகெயின், திரும்ப இந்த வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ ஆக்சுவலாக லீவுக்கு வந்திருக்கேன், வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, நான் ஆஃப்டர் வெக்கேஷனை நான் திரும்ப போவேன் இங்கே. ஆக்சுவலாக நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்கிறேன், நான் துபாயில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு சேல்ஸில் இருக்கேன். ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த புல்டோசர், அந்த பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஸ்பேருக்கு சேல்ஸ் அந்த டீமில் இருக்கேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக வீடியோ வேணும்னா, எனக்கு கமெண்ட்டில் மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸோட ஐடியா வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுமோ ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட் திரும்ப உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஒன்று நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு, உங்களோட நீடு என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. மேபி ட்ரை பண்ணுறேன், ஒரு நல்ல வீடியோ க்ரியேட் பண்ண ஐயா திரும்ப இந்த சேனலை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. என் ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி க்ரோத் பண்ணிவிட்டு இப்படி இடையில விட்டு போயிருக்கேன், இது வந்து ஈஸி இல்லை, 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இது வந்து ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்படி இடையில விட்டுட்டு போகிற இந்த உழைப்புக்கு ஏற்ற அது பலன் கிடைக்கும்போது நீ இப்போ சேனலை கண்டினியூ பண்ணல. நான் சொன்னேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் பார்ப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, சரி திரும்ப ஸ்டார்ட் பண்ணு, மேபி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி உனக்கு 10,000 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குற, மேபி திரும்ப உன்னை பார்க்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. மேபி அதனால தான் ஐ வாண்ட் டு மேக் த வீடியோ அகெயின், திரும்ப வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள், இந்த மாதிரி வேணும், இனிமேல் பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஒரு 10-15 வீடியோ போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த டிஷர்ட் பிரிண்டிங் இதெல்லாம் இப்போல்லாம் பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. நானும் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் நான் சொன்ன ஐடியாலாம் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் அதெல்லாம் இந்தியாவில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அது பெரிய பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ திரும்ப அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ண எனக்கும் சின்ன ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட விருப்பத்தை தெரியுங்க கமெண்ட்டில், உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமா, இல்லை என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் வீடியோ நிறையா பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.